Hello guys, welcome back to my channel. So today வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எல்லா கர்ப்பிணிமார்களுமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கர்ப்ப காலத்தில் நம்ம குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நம்ம உணவு முறையாக ஆரோக்கியமாக இருப்போம், எக்ஸசைஸ் வாட்டவர் உடற்பயிற்சி மூலியமாகவும் நம்ம இருப்போம். பட் நம்ம ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இரிட்டேஷனாக போகலாம், பிடிக்காமல் இருக்கும். அது வந்து எந்தெந்த விஷயம்னா நம்ம பண்ணால் நம்ம குழந்தைக்கு வந்து பிடிக்காது, இல்லை நம்ம அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சாப்பாட்டு மூலியமாக மட்டும் நம்ம குழந்தைய நம்ம வந்து சந்தோஷப்படுத்திட முடியாது, நம்ம டே ஆக்டிவிட்டி மூலியமாகவும் அதை ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம கர்ப்ப காலத்தில் வந்து எல்லாருமே வந்து அந்த 9 மந்த்து வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். உடம்பு உழைப்பாக இருக்கட்டும், உடம்பு வலியாக இருக்கட்டும், மன அழுத்தம், ஒரு தேவையில்லாமல் எமோஷ்னல்ஸ் வர்றது எல்லாமே நம்ம வந்து இந்த கர்ப்ப காலத்தில் அனுபவிப்போம். ஆனால் நம்ம என்ன அஃபெக்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக அது வந்து குழந்தைய வந்து பாதிக்கும். அதனாலே நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், ஹாப்பியாக இருக்கணும், நம்ம குழந்தையும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நாம் நிறைய விஷயம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதை தவிர்த்துட்டு நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனால் அந்த கர்ப்ப காலத்தில் ஒரு சில விஷயம் நம்ம பண்ணுறது வந்து குழந்தைக்கு பிடிக்காமல் போகும். அது என்ன விஷயம்னு தெரியாமல் கூட நம்ம அது வந்து செய்வோம். ஆனால் நம்ம குழந்தைக்கு வந்து வயிற்றில் வந்து அது இரிட்டேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம குழந்தை வெளியே வந்த பிறகு தான் நம்ம மனநிலைமை நம்மளை வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படின்னா கிடையாதுங்க. 6 மாதத்துக்கு மேலேயே நம்மளோட எமோஷ்னல்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு கண்டிப்பாக குழந்தை வந்து வயிற்றிலே அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கும். இது வந்து எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்க்ளூட் நமக்கு ஒரு தப்பான தாட் வருதோ இல்லை நம்ம வந்து சரியாக திங்க் பண்ணுறோமோ எல்லாமே வந்து நம்ம குழந்தைக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். அப்படிங்கும்போது நம்ம இன்டேக் எடுத்துக்கிறதும் சரி, வெளி உணர்ச்சிகளுமே நம்ம குழந்தைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்ன விஷயம் பண்ணால் நம்ம குழந்தைக்கு வந்து பிடிக்காமல் போகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் காமனாக பண்ணுறது வந்து சாப்பாடு சாப்பிட்றோம். ஸோ அந்த சாப்பாடு வந்து ரொம்ப காரமாக எடுத்துக்கும் போது நம்ம குழந்தைக்கு வந்து இரிட்டேஷன் ஆகுது, நம்ம குழந்தைக்கு கார உணவு பிடிக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பைசினஸ் பிடிச்சிருந்தாலும், ஏன்னா இன்கேஸ் நிறைய பேர் வந்து இந்த கர்ப்ப காலத்தில் வந்து அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக பிடிக்கும், அதனால் ஊறுகாய் எல்லாமே எடுத்துப்பீங்க, இல்லை மாங்காய் இது மாதிரி நிறைய மிளகாத்தூள் போட்டு எடுத்துப்பீங்க. அப்படி ஊறுகாய்னா எடுத்துக்கும் போது அதில் எவ்வளோ ஸ்பைசினஸ் இருக்கும். அப்போ வந்து அது குழந்தைக்கு போகும்போது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். ஏன்னா நம்ம வாய்க்கு அது நல்லாயிருக்கும், நம்ம குழந்தைக்கு அது சுத்தமாக பிடிக்காது. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து எல்லாருமே இப்போ வந்து காமனாக ஒர்க்கிங் விமன்ஸாக இருப்பீங்க, இல்லை நான் வந்து வெளியில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கர்ப்ப காலத்தில் நிறைய ஆசைகள்லாம் வரும். அதில் ஒன்று ட்ராவலிங் கூட. நீங்கள் வந்து ஆசைப்படுறது தப்பில்லை, பட் ஆனால் உங்கள் சரௌண்டிங்கிலே ஒரு 1 or 2 கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா வண்டியில் போயிட்டுருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன் வந்து ட்ராவல் பண்ணுறது கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஏன்னா ரோடு வந்து பள்ளம் மேடாக இருக்கும் போது நம்ம உடம்பு டயர்டாகும். அதனால் நம்ம குழந்தைய வந்து இன்னும் டயர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அந்த ஹாப்பினஸ் இருக்காது. 3வது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து தூக்க இன்மைங்கிறது வந்து கர்ப்ப காலத்தில் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே இன்கேஸ் நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நம்ம ஒரு நாளைக்கு உறங்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம குழந்தை ஹெல்த்தாக இருக்கும். நாம் வந்து உறங்காமல் இருந்தோம்னா போதுமான ஆக்சிஜன் போகாது, நிறையா சத்து குறைபாடுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிபி சுகர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா தூங்குங்க. தூக்கமே வரலினாலும் நம்ம அட்லீஸ்ட் படுத்தாச்சு இருங்க. நைட் டைமில் தூக்கம் இல்லைனாலும் பகல்லையுமே ஒரு 2 hours வந்து படுத்துருங்க. தூங்கலனாலும் ஓகே மதிய டைமில். அடுத்தது வந்து காமனாக எல்லாமே ஃபேஸ் பண்ணுறது வந்து நமக்கு எமோஷ்னல்ஸ். சில டைம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், சில டைம் ரொம்ப சேடாக இருப்போம். இந்த எமோஷ்னல்ஸை இம்பேலன்ஸ் பண்ணுறது வந்து நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் வந்து இன்ஜெக்ட் ஆகும் கர்ப்ப காலத்தில். ஸோ அதனால தான் இந்த எமோஷ்னல்ஸ் வந்து ஒரு டைம் நம்ம வந்து தேவையே இல்லாமல் சிரிச்சிட்ருப்போம், ஒரு டைம் வந்து ரொம்ப
சேடாக இருப்போம், ஹாப்பி மூமெண்ட்டில் கூட சேடாக இருப்போம். அது நமக்கே என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ இது மாதிரி இருக்கிற பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் ஒருமனப்படுத்திக்கோங்க. டெய்லி யோகா பண்ணிங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதிக சத்தம், ஹெட்செட் போடுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம குழந்தைக்கு அந்த இரைச்சல் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதிர்வை சொல்கிறேன், இரைச்சல்னால் அதிர்வு. நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்குறதோ இல்லை ரொம்ப வால்யூம் வச்சு நீங்கள் டிவி பார்க்குறதோ பாட்டு கேட்குறதோ நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது குழந்தை கண்டிப்பாக வந்து விரும்பவே விரும்பாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 7 மாதத்துக்கு மேலே நல்லா வயிறு வந்து பெருசாயிரும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, 3rd ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த 3rd ட்ரைமஸ்டரில் நம்ம கர்ப்ப காலத்தில் நம்ம குழந்தையானது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. எட்டி உதச்சிட்டு ரொம்ப விளையாண்டுட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அது வந்து நம்ம வெளியிலேருந்தே நம்ம கவனம் கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆக்டிவ்னஸ் தெரியாது. ஆனால் 7ஆவது மாதத்துக்கு மேலே நல்லாவே தெரியும். அந்த காலில் எட்டி வைக்கிறது, கை இப்படி அசைகிறது, அப்படியே ரொட்டேட் பண்ணுறது எல்லாம் நல்லா தெரியும். ஸோ அப்போ அந்த சமயத்தில் நம்ம வயிற்றில் ஏதாச்சும் ஃபில்லோ வச்சு அழுத்துறதோ இல்லை நம்ம கமுந்து படுக்கிறதோ அன்கம்ஃபர்டபுளாக நம்ம போய் எங்கேயாச்சும் வயிறு அழுத்தி நிற்கிறதோ வந்து குழந்தைக்கா அன்கம்ஃபர்டபுளாக ஆகும். கண்டிப்பாக அந்த தவறை பண்ணிடாதீங்க. லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது உடலுறவு பண்ணுறது. ஏன்னா நிறைய விஷயம் கர்ப்ப காலத்தில் வந்து அக்கம் பக்கம் சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட கேட்போம், எல்லாமே காமனாக பேசக்கூடிய விஷயம். ஆனால் அந்த உடலுறவு பற்றி நம்ம வந்து வெளியே பேசுகிறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ ஒரு அச்சம் இருக்கும். கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் உடலுறவு பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோஸ் போடுறேன். இதில் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ நம்ம கர்ப்ப காலத்தில் 3 ட்ரைமஸ்டர் இருக்கும். அந்த 3 ட்ரைமஸ்டரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேயும் நீங்கள் உடலுறவு வச்சுக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் சஜஷனோட உடலுறவு வச்சுக்கலாம் 2nd ட்ரைமஸ்டர். இந்த 3rd ட்ரைமஸ்டர்னால் குழந்தை பிறக்கிற சமயத்தில் நீங்கள் உடலுறவு வச்சு குழந்தைக்கு தேவையில்லாமல் அன்கம்ஃபர்டபுளாகும். ஏன்னா நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டை உடலுறவில் இருக்கும்போது நிறைய அதிர்வுகள் ஏற்படும். அது வந்து குழந்தைய வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா சம்டைம் நம்ம குழந்தை வயிற்றில் விளையாண்டுட்ருக்கலாம், சிரிச்சிட்ருக்கலாம், என்ன வேணுமாலும் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போது அந்த அதிர்வு போகும்போது அந்த குழந்தைக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாகும். மெஜாரிட்டியாக நீங்கள் வந்து அந்த ஒரு லாஸ்ட்டு 3 மந்த்னா உடலுறவு வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம குழந்தைக்கு பிடிக்காத அவாய்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம குழந்தை ஹாப்பியாக இருக்கும் வயிற்றில். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோஸில் எதுவும் டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனடியாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.